நித்தியமா எனக்கு கிடைக்க வேண்டியது சிலுவையில் அவருக்கு கிடைச்சது, அவர் மேல விழுந்தது. அதனால இப்ப நான் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டேன். முக்கியமான வசனம் எபிரேயர் 13:5 பாருங்க. எபிரேயர் 13:5. இந்த வாக்கு தத்தத்தை நாம் திரும்ப வாசிக்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வாக்கு தத்தம் தான். ஆனா நான் நினைக்கிறேன் பல நேரம் அதை நாம் இதை முழுசா பாராட்டுறதில்லை. ஆனா நீங்க இந்த என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்ற அந்த வார்த்தையை வாசித்துட்டு தான் இதை வாசிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போதான் முழுசா பாராட்ட முடியும். எபிரேயர் 13:5 பாருங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளை போதும் என்று எண்ணுங்கள். அதாவது என்ன சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அதனால பதட்டப்படாதீங்க. பண ஆசை அது பணத்துக்கு பின்னால் அலையிறது, அதையே நினச்சிக்கிட்டு வாழ்றது, அப்படியே அந்த கவனமாக இருக்கிறது வேண்டாம். பணம் இல்லைன்னா அந்த கவனமாக இருக்காதீங்க. பணம் நிறையா இருந்தாலும் அந்த ஆசை அப்படி இருக்க வேண்டாம். உங்களுக்கு மனசில் எது பெருசாக இருக்கணும்? நான் உன்னை விட்டு, நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பணம் இல்லாதவர்களுக்கு சொல்கிறது போல தெரியுது. பணத்தில் குறை இருக்குதா, ஃபைனான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதா, அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. அதுதான் பெருசு, அதுதான் கிடைக்கணும், அது கிடைக்கலனா எல்லாம் போச்சு, ஒன்றும் இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. யாராவது சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறாரே. இந்த வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இது அவர் ஆக்சுவலாக பாவிகளிடத்தில் சொல்லவே கூடாது. சிலுவை இல்லைன்னா பாவிகளிடத்தில் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும் என்றால், அவர் இப்படி சொல்ல மாட்டார். நான் யோசித்து சொல்லி பார்க்குறேன். இயேசு நமக்காக சிலுவையில் பாடுபட்டு மரிக்கலைன்னா, நமக்காக தண்டனை ஏற்றுக்கொள்ளலைன்னா, அவர் பாவிகளை பார்த்து என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நீதி நியாயம் என்னன்னா, அவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, உன்னை நான் நிச்சயமாக கைவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். சிலுவை இல்லைன்னா இந்த வாக்கை தேவன் லேஸ்ல கொடுக்க முடியாதுங்க. இந்த வாக்குக்கு பின்னால ஒரு மிகப்பெரிய கிரயம் செலுத்தப்பட்டது. இயேசு இங்க என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னதனால, அவர் கைவிடப்பட்டதனால சிலுவையில் இப்போ தேவன் நம்மளை இந்த வாக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். என்ன வாக்கு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வாக்குக்கு பின்னால சிலுவை இருக்குங்க. All the promises of God are yes and amen in Christ Jesus. கிறிஸ்து இயேசுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. கிறிஸ்து இயேசு இல்லாம வாக்குத்தத்தம் எதுவுமே செல்லாது நமக்கு. கிறிஸ்து இயேசு இருக்கிறதுனால எல்லா வாக்குத்தத்தம் நமக்கு செல்லும், நமக்கு சொந்தம்.